ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இது என்னோட 2வது வீடியோ. அதாவது முதல் வீடியோவோட கன்டினியூட்டி. நீங்க முதல் வீடியோ பார்க்கலன்னா, மேல கார்ட்ல அண்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். Ryan Litzel. டீபிங் என்னன்னு தெரியல. ரியர் பிரேக் பிரஸ் பண்ணும்போது கீக்கு சவுண்ட் வருது. பிரேக்ல வருது கீக் கீக் அப்படிங்கிற. இது என்னடா புது சோதனை? இங்கேருந்து எப்படி போகணும்னு தெரியலையே. ஓ! மெயின் ரோடுல எப்படிடா போனோம்? இங்கேருந்து ஒரு லெஃப்ட்டுக்கு வருது. வாவ், இந்த ஏரியா சூப்பராக இருக்கு. ஏன் கீன்னு சவுண்ட் வருதுன்னு தெரியல. தெரிஞ்ச அவன் பிரேக்கு தெரிய மாட்டலன்னு நினைக்கிறேன். सर बाइक मैकेनिक एंगे இருப்பாங்க? बाइक मैकेनिक ये यहाँ पर कोई नहीं रहेगा क्या? एक्चुअली यही मेन रोड है ना? ये राइट को इधर से साइड में जाओ. अच्छा, वहाँ पर रहेगा. ठीक है, थैंक यू. இவன் குட்டியாக ஒரு வண்டி ஓட்டுறான். கைஸ், இந்த வண்டி என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வண்டி YULன்னு போட்டிருக்கு. என்ன வண்டின்னு தெரியல, கமெண்ட் பண்ணு. இங்கே இருக்குப்பா நம்ம கடை. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி புதுசாக பிரேக் பேட்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, அது மேலே வந்து ஒரு பிளேட்டிங் இருக்குமா, ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி. ஸோ அந்த கோட்டிங் தான் இந்த மாதிரி சவுண்டு வருது, போக போக சரியாயிடும். ஸோ லோக்கல் போடக்கூடாதுன்னு சொன்னார். பெங்களூர் ரீச் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலான்னு சிவாஜி நகருக்கு போனேன். ஆக்சுவலி நிறைய ஃபுட்டேஜ் வந்து இருக்காது, டேரெக்டாக வந்து இந்த பேலஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இந்த சார்ஜ் காலி ஆகிடுச்சு. அதனால தான் வரும்போது நிறைய சீன்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இது என் மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். கேமராவில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோனில் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கேமராவில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. கேமரா உள்ளே வச்சாச்சு. ஆக்ஷன் கேமராலையும் சார்ஜ் காலி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் மொபைல் தான். பேலஸ் வந்து பார்த்து இந்த மாதிரி வேறு லெவலாக இருக்குது. சூப்பர் பண்ணியிருப்பாங்க, தெரியும். உள்ள போய் சர்ச் பண்ணுவோம். A few moments later. இங்கே வந்து வெறும் காடு இல்லைன்னா கேட்லான்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட
ஜிபே மட்டும்தான் இருக்குது. பர்ஸை வந்து ஜாக்கெட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். பர்ஸில் தான் காசும் இருக்குது, ரெண்டுமே இல்லை. மொபைல் தான் ஆச்சு. வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். பாய் பேலஸ். மீண்டும் ஒரு நாள் உன்னை சந்திப்பேன். கிளம்புவோம். It was at this moment that he knew he fucked up. Hey, broken bro. ஆக்சுவலி எனக்கு கண்ணாடி இல்லைனா கண்ணு சரியாக தெரியாது. எந்த மாதிரினா, கேமராவில் ப்ரொட்ரேட் மோட் போடும்போது பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ஒரு பிளர் வருமோ அந்த மாதிரி தான் எனக்கு கண்ணு தெரியும். ரைட்டா? கேமராவில் சார்ஜும் போடலை. கேமரா ஆனில் இருக்குது, ஃபுல்லாக ஆனில். டே 2, நான் சென்னைக்கு கிளம்ப வேண்டிய நாள். சரி, சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பன்னர்கட்டா ஜூ போயிட்டு அங்கே ஒரு vlog பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கேமராவில் சார்ஜ் இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஆனில் இருந்திருக்கு. அண்டு கேமரா இல்லாமல் எனக்கு அங்கே போக விருப்பமும் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். சரி, எவ்வளோ நேரம் அங்கேயே உட்காருவோம், சென்னை கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஓகே, வந்தாச்சு. வந்ததுக்கு எதுவுமே உருப்படியாக பண்ணல. அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஸ்வீட்ஸாவது வாங்கிட்டு போவோன்னு நினச்சி சிவாஜி நகர் மார்க்கெட் போனேன். பட் அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருந்தது. இந்த கூகுள் மேப் பாருங்க, என்னென்ன மாதிரி ரோட்லலாம் கூட்டிகிட்டு வருது அப்படின்னு. हरी मस्जिद कैसे जाना? हरी मस्जिद इधर का है, तुम्हारा को तुम्हारा चौक है नहीं? हाँ, चौक का सामने गली. இந்த கடைக்கு நான் 1 hour முன்னாடி வந்தேன். 1 hour ஆகுது. ஏன்னா இதனால தான் இது கட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு 1 hour ஆச்சு. இப்போ அவ்வளோதான், இதோட நேராக கிளம்ப வேண்டியதான். ஓகே, இந்த கடையில் தான் வாங்கின ஸ்வீட். இந்த ஸ்வீட் வந்து கவானான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது நல்லா ஃபேமஸ். ஸோ அதான் வாங்கியிருக்கேன். விழுந்துராதரா நம்பி தண்டை போகிறேன். வந்துடாதரா, மாற்றிட்டதா. டேய் கூகுள் மேப்பை இதுக்குள்ளெல்லாமாடா கூட்டிகிட்டு வருவேன் என்ன டேய், அப்புறம் ரூட்டு வேறடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் ரூட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. லிட்டரலாக ஒரு பக்கா மார்க்கெட் செட்டப், சரியான மார்க்கெட் செட்டப்.
நான் வீடியோவில் வந்து அவ்வளோவா இது காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா உள்ளே ரொம்ப நேரம் நான் மாட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட 20-25 மினிட்ஸ் கிட்ட உள்ள நான் மாட்டியிருந்தேன். அவன் மாட்டியிருந்தேன்னு சொல்ல, வெளில வரது கஷ்டப்பட்டேன்ல. ஓகே ஃபைன். ஸோ மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஸ்மூத்தாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ரைடு. ஸோ நான் இந்த ஊரை விட்டு முதல்ல வெளியே வந்துட்டு ஹைவேல நான் என்னோடய கேமராவை ஆன் பண்ணுறேன். லிட்டரலாக சொல்லப்போனால் ஒரு வெறுப்பாக தான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ தூரம் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக போயிட்டு இருந்தேன். அப்புறமா சரி ஒரு இடத்துல பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சாப்பிட பிரேக் எடுத்தேன். அந்த டைமில் மேப் பார்க்கும்போது என் கண்ணில் தெரியாதனமாக சேலம் அப்படின்ற ஒரு ஊர் பட்டுச்சு. சேலம் அப்படின்னு சொன்னாலே என் தங்கச்சி பையன் தான் ஞாபகம் வருவான். ஸோ இப்போ தான் நியூ பார்ன், ஒரு 8 மாதம் ஆகுது. சரி அவனை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணேன். ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண அப்புறம் என்னால் சுத்தமாக ட்ரைவ் பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கி அந்த அளவுக்கு வெயில் இருந்தது. சரி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோன்னு ஒரு பிரேக் எடுத்தேன். நான் பேசுகிறது கேட்கல, வால்யூம் பட்டன்லாம் பிடிச்சி அமுக்க தேவையில்ல, கண்டிப்பாக கேட்டிருக்காது. ஏன்னா நான் மைக்ரோஃபோனை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த கோப்ரோவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னல் மைக் நம்ம போட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும். பட் அந்த டைமில் அது எனக்கு தெரியல. ஸோ அதனால் சொல்லப்போனால் பெங்களூர்லேருந்து சென்னை வர வரைக்கும் அந்த விஷயமே எனக்கு தெரியல. பேசின நிறைய ஃபுட்டேஜ் வந்து அதனாலேயே நான் போடலை. அந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பிரேக் எடுத்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. ஸோ நீங்கள் ஒரு பக்கத்தில் பார்ப்பீங்க R15. ஸோ அது அவரோட பைக் தான். ஸோ அவர் வந்து ஹைதராபாத்லேருந்து தென்காசி போகிறாரு, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். ஸோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சேலம் வரைக்கும் என் கூட வந்தார். ஸோ சேலம்லேருந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டார், நான் ரைட் போயிட்டேன். அண்டு போகிற வழியில் நான் இன்னொரு விஷயத்த பார்த்தேன். அது நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரூட், தொப்பூர் கணவாய். தொப்பூர் கணவாய் பார்த்து தெரியலனா நீங்கள் நார்மலாக கூகுளில் இல்லைனா யூடியூப்பில் தொப்பூர் கணவாய்னு டைப் பண்ணாலே போதும். அமானுஷம் இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரோட்டில் இப்போ நான் நிற்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சேலமை விட்டு வெளியே வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ நான் சென்னை போயிட்டுருக்கேன். அண்ட் இந்த vlog முடிய போகுது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ அதனால் நிறைய விஷயத்த நான் சொதப்பியிருப்பேன். அண்ட் சொதப்பின விஷயத்துலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கவும் செஞ்சேன். ஸோ அது எல்லாமே அப்கமிங் vlogsல நான் அப்ளை பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் பார்க்குறேன். அண்ட் ஐ எம் லேர்னிங் நியூ திங்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. என்னோடய பார்ட் 1க்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் கால் பண்ணி கூட பேசுனீங்க. தட் ரியலி மேக்ஸ் மீ ஹாப்பி. அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் என் பயணங்கள் முடிவடைகிறது. வேணாம் எப்படி சொல்ல வேணாம், இத்துடன் என் பயணங்கள் தொடரும்.